தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, இன்று திரு அவை கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாட அன்புடன் நம்மை அழைக்கின்றது. நமக்கு இயேசு கிறிஸ்து வழங்கியுள்ள அன்பு கொடைதான் அவரது திருவுடலும் திருரத்தமும் என்பதை உணர்ந்து இத்திருப்பலியில் பங்கேற்போம். அன்பை நாம் பலாயிரம் வழிகளில் நாம் உணர்த்தலாம். அந்த வழிகளிலேயே மிகவும் சிறந்தது நாம் அன்பு கொண்டவருடன் தங்கி இருப்பது, பரிசுகள் தருவது, நம் செயல்களில் காட்டுவது என்று பல வடிவங்களில் அன்பு வெளிப்பட்டாலும் பிறருடன் பிறருக்காக முழுமையாக ஒன்றிருப்பதே அன்பு.
இந்த முழுமையான உடனிருப்பு நாம் வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் தொடர முடிந்தால் அதுதான் அன்பின் உச்சம். எந்த ஒரு உணவையும் நாம் உண்ட பின் அது நம் உடலோடு கலந்து நம் இரத்தமாக தசையாக உடலோடு ஒன்றாகிவிடுகிறது. அன்று மோசே வழியாக பாலைநிலத்தில் அப்பம் வழங்கிய இறைவன் இன்று தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு பகிர்ந்திருக்கின்றார். நற்கருணை நாம் இயேசுவின் தியாகப்படி என்ற மனநிலையில் இந்த கல்வாரி படியில் இணைவோம், இறையாசி பெறுவோம். மேலும் நம்ம புதிய பங்கு தந்தை அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்போம். அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி இறைவனிடம் நாம் அனைவரும் ஜெபிப்போம். அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய திருப்பலியானது கே ஸ்டீஃபன், எஸ் இருதய சிவா, கே பிரவீன், பி ஆரோக்கிய ரோசி இவருடைய திருமண நாள் நன்றி திருப்பலியாகும் மற்றும் நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் நம் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய பெருவிழாவாய் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவிலே நமக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர் வழியாக நமக்கு எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறின அதே வேளையில் இறைவன் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் இன்னும் நமக்கு கொடுத்து நம்ம எல்லா விதமான காரியங்களிலும் உயர்த்த வேண்டும் என்று இந்த திருப்பலி நாம் சிறந்த முறையை கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரி இளம் திருமண நினைவாக நாம் இது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்வார்கள். நம் கடவுளாகி ஆண்டவரும் கஞ்சி பன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாமை உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தி எழுத வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டும். எல்லா நோய்களையும் மார்களின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அருளை பாதுகாப்பு இடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் வாழ்வாக்கும் இடங்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகள் நினைவுகளுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருநத்தை பற்றி மறைவுள்ளை வளர்ந்த நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துறந்த பயிர்கள் புரிகிறார்கள். தந்தையாகி இறைவனோடு துய்யாவியாய் ஒன்றிக்கும் இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு செய்கிற உடன்படிக்கையின் ரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 3 முதல் 8 முடிய. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 3 முதல் 8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்கான 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதி எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கு
இரத்தம் நம் மனசாட்சியை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, 11 முதல் 15 வரை உள்ள இறைவசனங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, 11 முதல் 15 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நாம் மனசாட்சியை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேச்சை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களில் இருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பாருக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 12 16 மற்றும் 22 26 முடிய. பாருக்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 12 16 மற்றும் 22 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீ பாஸ்கா விருந்துள்ள நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றேன் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடர்கள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு
நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அப்பத்தை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை பழரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய பதுவை அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஆசிரையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படி பார்த்துருக்கீங்களா? என்ன யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏற்கனவே யாரும் பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எந்த டைஸா இந்த தூத்துக்குடி மறை மாவட்டம் தானா அப்படி என்கிட்டயே நிறைய குருக்களும் கேட்டதுண்டு. என் பேர் என்ன? டேவிட் அருண்கடல் இல்ல, டேவிட் சகாயம். சரியா? நீங்க புது பஞ்சாயத்து பார்ப்பீங்க, சாமி எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. நல்லவரா கெட்டவரா, அனுசரிச்சு போவாரா போக மாட்டாரா? ஒரு உண்மைதான் இல்லையா? ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பக்கச்சவர் பழைய கொஞ்சம் மாறி போறாரு. மாறி போகும்போது ஒரு அம்மா கோயிலுக்கு ஒரே அலச்சத்தம். இப்ப சாமியார் பார்த்துட்டு இருக்காரு, மாறி போற சாமியார் பார்த்துட்டு இருக்காரு அம்மாவை. அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்களே. உடனே அந்த அம்மாட்ட போய் சாமியார் கேட்டாரா, ஏப்பா நீங்க அழுவீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்களே, கேக்குறாங்களா? கேக்குதா? ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா சொன்னாங்களா, என்ன ஃபாதர் நீங்க மாறி போறீங்களே, இந்த ஊரை விட்டு நேற்று அழுதீங்களா? யாராவது நேற்று அழுதீங்களா? உங்களை பார்த்தா கிராவட்டி கொண்டாட்டம் தெரியுது. அப்போ அழுது, அப்போ ஃபாதர் நீங்க மாறி போறீங்களே ஃபாதர் அப்படின்னு. உடனே ஃபாதர் சொன்னாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, அழாதீங்க, எனக்கு பின்னா ஒரு சாமி வருவார்ல, அவர் ரொம்ப நல்ல சாமியாரு, அவரு ரொம்ப நல்ல சாமியாரு. உடனே அம்மா சொன்னாங்க, அம்மா ஃபாதர் இப்படிதான் ஓட பங்கு சாமியா சொல்லிட்டு போனாரு. அதனால எப்படி இருப்பேன், என்னை பற்றி நானே சொல்வது நல்லதல்ல, என்னை பற்றி நானே சொல்றது நல்லதல்ல. இன்னும் ஒரு சில பலவீனங்கள் உண்டு, நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க. நான் எனக்கு ஒரே ஒரு இது ரொம்ப என்னன்னா, கொஞ்சம் கோவப்படுவேன். அது விஷயம்ன்றீங்கல்ல, கோவப்படுவேன். ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன்,
கோபப்படக்கூடாது. கோபம் என்னுடைய பலவீனமே அதுதான். கொஞ்சம் கோபப்படுவேன், ஆனா கோபப்படக்கூடாதுன்னு நான் வந்திருக்கிறேன். கடந்த ஒரு 2 ஆண்டுகள் என்னோட விஷயங்களை மாற்றிருக்கிறேன். அவன் கோபப்பட மாட்டேன், உங்களுக்கு ஒருவனாக நான் இருப்பேன். சரியா? எதனால எங்க கேட்கலாம், எந்த பாகுபாடு இருக்காரு. எங்க ஒரு ஃபாதர் போன் பண்ணாங்க. ஃபாதர் சொல்ல மாட்டேன், பேர் சொல்ல மாட்டேன். அதை ராஜமணிபுரம் இல்லையா, எங்க மக்கள் எல்லாம் பார்த்து எங்க ஃபாதர் இருந்தாங்க, நிச்சயம் பார்த்துக்கிடுவேன். அவதான் என்ன பார்த்துக்கிறது முதல்ல, அப்படிதானே? இதெல்லாம் பார்க்கணும் முதல்ல. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அன்பார்ந்த இறை மக்களே, எந்த விதமான இது இல்லாம எங்க வெளிப்படையாக எதிரனுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள எந்த விதமான இது உங்களிடம் ஏற்றுக்கொள்வது. நான் கோபப்பட மாட்டேன், பயப்படாதீங்க. கோபம் சொல்லிட்டாரு அப்படிலாம் கோபப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன். அப்படியே கோபப்பட்டாலும் ஒரு நிமிடம் தான், ஒரு கொடி தான் இருக்கும். அடுத்த பார்ப்பது என் மனசுல இருக்கவே. அது என்னோட நல்ல பாயிண்ட். கோபப்பட்டவங்க அதை கேட்க அப்படியே போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான் அதோடைய சரி போதும். நீங்க பாப்பீங்கல்ல, இந்த வருடத்தை என்ன பாப்பீங்க, எப்படி இருக்க சாமியார் வரும்போது பூவெல்லாம் போட்டிருக்கீங்க, கும்பாலத்தான் எடுத்துருக்கீங்க. எங்க கூட விட போறீங்களோ தெரியல. கிடாவுக்கு தசரை கிடா கொடுக்கல. அப்போ என்ன செய்வாங்க, ஏற்றப்பட மாலைலாம் போட்டாங்க. அசரை கிடாவுக்கு மாலைலாம் போட்டு குளிப்பாட்டி செய்வோம். மாலை போட்டு ரொம்ப கொண்டு போறதுக்கு அப்படிதான் விட போறாங்க தெரியல. அப்பா அந்த இறை மக்களே பார்த்து மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சிறிய பங்காக இருந்தாலும் கூட நிச்சயமாக அருமையான ஒரு லைஃப் போயிட்டு இருக்கிறதுல அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுடைய உற்சாகத்தை காமிக்குது. உள்ள பழகிய உங்களுடைய உற்சாகத்தை காமிக்குது. இதுதான் கடவுளுக்கு இதுதான் தேவை. இதை பல கடவுள் ஆசீர்வதிப்பார், இன்னும் பல்வேறு நம்மை உயர்த்துவார். இப்ப நிறைய மக்களே, இன்றைக்கு இயேசுவின் திருநெல்ல பெருவிழா இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்துருங்க. நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கம் அழகாக சொல்லுகிறது, நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊற்றும் உச்சமும் அப்படின்றார். ஊற்று எப்படி? ஊற்றிலிருந்து என்ன வரும்? நீர் வருகிறதோ, நற்கரையில் இருந்துதான் நம் திருச்சபைக்கு எல்லா அருளும் கிடைக்கிறது. நற்கரை இல்லையா? நற்கரைகள் நினைச்சு பாருங்க. நற்கரை இல்லை என்றால் யாரும் இல்லை, குருத்துவம் ஒண்ணுமே கிடையாது. இது கிடையாது. நான் இருக்க மாட்டேன், நீங்க இருக்க மாட்டேன் இல்லையா? அப்படிதான் நற்கரை தான் ஊற்று. அதே போல நற்கரை தான் உச்சம், ஹையஸ்ட். அதை விட மேலான ஒன்று கிடையவே கிடையாது. 2000 ஆண்டுகள் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இப்பொழுது 2ஆம் ஜான் பால் இன்னொரு வார்த்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நற்கருணை ஆண்டு சொன்னாரு, நற்கருணை என்பது திருச்சபையின் ஊற்றும் உச்சம் மட்டுமல்ல, அது அது என்னது? மையம், சென்டர். வாழ்க்கைக்கு மையமே என்னதுதான் நற்கருணை. நம்மளை பின்னி பலர்ச்சி அடைக்கிறதே நற்கருணை தான் சொல்கிறார். நற்கரை எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? நற்கரைக்கு முக்கியத்துவம் இன்னைக்கு பாருங்க. அன்புல 3 வகையான அன்பு சொல்லுவாங்க. அன்புல 3 வகையான அன்பு கிரேக்க மொழியில முதல்ல சொல்லுவாங்க எரோஸ். எரோஸ் அது வந்து அந்த எரோட்டிக் வார்த்தை. எரோஸ் இது தெரியுமா? என்ன தெரியுமா? ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இடையே உள்ள என்னது அனுபவம் இருக்கா இல்லையா? எனக்கு இல்லப்பா, எனக்கு எப்போது இருந்தது இல்லை இல்லையா? ஒரு காதல் எப்போ பாருங்க, பேசிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறே தெரியாது, பேசிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருக்கும். அப்படியே ஏதோ இந்த காதலி காதல் அவங்க என்ன
இருக்கும். எங்க இருந்த மாதிரி இருக்கும்? அவங்க தொடர்புல இருந்தா எங்க இருந்த மாதிரி இருக்கும்? நீங்க லவ் பண்ண மாதிரி இல்லை யாரும் சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் அப்படி லவ்வரை பார்த்தவங்க அப்படியே தூக்கி விட அவ்வளவுதான் பயக்கம் போறாங்க இல்லையா? அது ஒரு அன்பு. ஆனா என்னது கல்யாணத்துக்கு அப்புறம் அவதான் திருமணம் முன்னால அன்பே நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி சொல்லிருப்பேன். வீட்டுக்கார சொல்லிருப்பேன், கல்யாணம் அன்னைக்கு வர சொல்லிருப்பேன். அப்படிதானா? தாரியின் அன்பே நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. அந்த கல்யாணம் 5 வருஷம் ஓட்டு பார்ப்போம். எப்படி வருவீங்க? கழுத உள்ள நீ இருக்கணும். அதுதான் அப்படிதான் அப்படிதான் வாழ்க்கையில் அப்படிதான். அந்த ஒரு அன்பு அதுவும் மெச்சூர்டா நல்ல ஒரு முதிர்ந்த அன்பாக புனிதமா மாறும். பட் இருப்பினும் ஒரு காதலுக்கு காண்ப அன்பு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஆகுது, ஒரு கவர்ச்சி, ஒரு பிளஷர். பிளஷர் என்ன சொல்றது? ஒரு வகையான இன்பத்தை நோக்கி அந்த முதல் வகையான அன்பு. அது அவ்வளவு டீப் கிடையாது. டீப் அவரு ரெண்டாவது சொல்லுவாங்க ஃபிலோ. யாராவது ஃபிலோ இருக்கீங்களா? ஃபிலோ யாராவது இருக்கீங்களா? ஃபிலோ யாரும் இல்லையா? ஃபிலோ அதெல்லாம் வார்த்தை பிலோத்ரோபிக் ஒரு வார்த்தை வருது. பிலோத்ரோபிக் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிலோத்ரோபிக் ஒரு வார்த்தை. என்ன அவங்க யார்? பிலோத்ரோபிக் யாருன்னா இந்த தட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. நன்கொடையாளர்கள் இவன்கிட்ட போனா நம்ம பதில் செய்வான், இவன்கிட்ட போனா நமக்கு பதில் செய்வான். இந்த அம்மா நல்ல பெரிய அம்மாவா இருக்காங்க, இந்த ஐயா பெரிய ஐயாவா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, இவன்கிட்ட போனா நமக்கு என் பிள்ளைக்கு படிப்புக்கு போனா கிடைக்கும் இல்லையா? இது எப்படி எப்படி இருப்பாங்கன்னா தன்னை உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொடுப்பாங்க, தன்னை உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொடுப்பாங்க. சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அது கொஞ்சம் முதல் அன்பை விட இந்த எரோட்டிக் எரோஸ் அதுல மேல உயர்ந்த அன்பு இந்த என்ன அன்பு பிலோங்கிற அன்புல மூன்றாவது ஒரு அன்பு எல்லாவற்றை விட மேலான ஒரு அன்பு. அது பேர் தான் அகாப்பே. அகப்ப கிடையாது, தோத்தகின்ற அகப்ப கிடையாது. அசர கிடா போடுவீங்க, அசை போடுவீங்கல்ல, அதான் போடாம இருக்க மாட்டோம். சோறு கிடா அப்படிதானா? அகாப்பே அது என்ன தெரியுமா? தன்னையே தன்னையே பிறருக்கு கொடுக்கின்றார். ஆண்டவரே சொல்லிட்டார் இல்லையா? தன் நண்பனுக்காக. அதான் அந்த தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பும் எதுவும் இல்லை. அந்த அன்புதான் தன்னையே கொடுப்பது. ஏன் சில கொடுத்தாரா? யோவான் செய்தியில 1 வாசிச்சோம்னா கடவுள் ஆண்டவராய் கிடந்த உலகை எவ்வளவு அதிகமாக அன்பு செலுத்த தன்னுடைய ஒரே மகனையை இந்த உலகிற்கு அனுப்புமாறு அன்பு கொண்டார். ஒரே ஒரு உலகிற்கு ஈடாக கொடுத்து கடவுள் அன்பு கொண்டார். பழைய ஏற்பாட்டை வாசிச்சோம், விடுதலை பெறக்குள்ள இருந்து எப்படி மோசே மக்களுக்காக பாவ பரிகார பலியை செலுத்தினார், இரத்தத்தை அவர் மீது மக்கள் மீது தெளித்து பாவத்தை போக்கினார். 2வது வாசகம் ரொம்ப அருமையான ஒரு 2வது வாசகம் எழுதுறது எபிரேயர் சொல்றாரு. எபிரேயர் எழுதியிருந்த அந்த சொல்றாரு என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆடோ ஒரு மாட்டின் ரத்தமோ தேவைப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவருடைய ஆண்டவராகிற ஒரே மகனே ஒரு இரத்தத்தை நித்திய உடன்படிக்கையாக நித்தியத்திற்கும் இம்மைக்கும் மறுமைக்குமாக கொடுத்துள்ளார். சிலுவையில கொடுத்தார் இல்லையா? நமக்காக மரித்தார் அல்லவா? நமக்கு இரத்தத்தை கொடுத்தார் அல்லவா? அதான் அந்த நற்கொடை பதிலாம் தியாகம். அதான் அப்ப நற்கொடை என்னது? தன்னையே பிறருக்கு கொடுப்பது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்கள்ல அப்படி இருக்குதா?
கணவன் மனைவிக்கிடையே, தகவல் பிள்ளைகளுக்கிடையே, அண்ணன் தம்பிகளுக்கிடையே, உறவுகளுக்கிடையே அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறதா? இங்க இருக்கீங்கல்ல, எங்க அண்ணன் தம்பி கூட நான் எல்லாம் ஃபாதர் பெரியவங்க, கொஞ்சம் கல்யாணம் முடிச்சவங்க, சரியா கல்யாணம் முடிச்சவங்க ஃபாதர், என் அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாருமே நான் பேசிக்கிறேன், என் கூட 4 பேர் எல்லாருமே நல்லா பேசிக்கிறேன், நல்ல புறப்போட இருக்கிற பேசிக்கிறோம், போயிட்டு கூட எல்லாருமே பேசிக்கிறோம், நல்லா பேசிக்கிறேன், நல்லா கொஞ்சம் கை கொடுக்கிறது. ஆண்டு யாருக்கு தூக்க தெரியல, ஆண்டுக்கு புரியல, இத்தாலிகள் பேசிட்டு இருக்கிறேன், பரவாயில்ல, சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. நிறைய பேர் இல்ல, அண்ணன் தம்பியோட பேசுறாங்க இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட அன்புகள் சீரமாக மாறிவிட்டது. இந்த செல்ஃப் சப்போர்ட் எனக்கு என்ன கிடைக்கும், இதுல என்ன எனக்கு கிடைக்கும், அப்படிதான் நினைக்கலாம். எல்லாம் எனக்கு எனக்கு ஆண்டு சொல்றாரு, எல்லாம் என் வாழ்வே உனக்கு, என் வாழ்வையை உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஆண்டு இவ்வளவு விதமான அன்புள்ளவர் என்று அதான் நற்கருணை. நம்ம எப்பொழுதெல்லாம் நற்கரை பார்க்கிறோம் அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்ம எவ்வளவு அதிகமாக உங்கள் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அதிகமாக அன்பு செய்வதை நீங்கள் உணர வேண்டும். எவ்வளவு அதிகமாக உங்களை அவர் அன்பு செய்தால் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பழைய ஏற்பாட்டுல சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்வாரு, நீ என் கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்றவர், you are precious to me, you are precious to me. என் கண்களுக்கு விலையேற பெற்றவர். இன்னைக்கு அதான் இருக்கிறது ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு பார்த்து சொல்றாரு. நீ கஷ்டப்பட்டவங்களா இருக்கலாம், அன்றாட காட்சியா இருக்கலாம், உங்க எல்லாரும் ஒதுக்கி தள்ளலாம், உங்க உறவினர்களை மதிக்காம இருக்கலாம், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு நினைச்சு இங்க ஒவ்வொரு நாளும் கதவை அழுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை ஒவ்வொரு நாளும் சொல்ற வார்த்தை நடக்கிறது, you are precious to me. என் கண்கள் முன்பாக விலையேற பெற்றவர், அந்த மகனே விலையேற பெற்றவர், அந்த மகளே என் கண்கள் முன்பாக விலையேற பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம கடக்கணும்னா நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நற்கரை, இப்படிப்பட்ட கடவுளை நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் பெருமைப்பட வேண்டுமா இல்லையா? பெருமைப்படணும். இந்த நற்கரை அவ்வளவு நம்பிக்கை வேணும் நமக்கு. ஏதோ ஒரு இதுக்காக வரக்கூடாது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பூசைக்கு வரணும். ஒரு பெரிய பிலாசபர் சொல்லுவாங்க, what you eat that you become, what you eat that you become. நீ எதை உண்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். நம்ம எதை சாப்பிடுறோமோ அதுவாக நம்ம மாறுறோம். நம்ம என்ன சாப்பிடுறோம்? ஆடு சாப்பிடுறோம், மாடு சாப்பிடுறோம், கோழி சாப்பிடுறோம், வேற மயில் சாப்பிடுறோம். ஒரு பொருளை போன என்னது இந்த உடும்பை வீட்டுக்குள்ள போய் கட்டி போடுறேன். என்னடா கட்டி போட்டுருக்கீங்க? சாப்பிடுறோம், வேட்டைக்கு பிடிச்சது பாரு, உடும்பு இவ்வளவு சாப்பிடுறோம். நீங்க நல்லா மனுஷன் எப்படி இருக்கிறான்? மனிதனால இல்ல, மனிதன் எப்படி இருக்கா? மிருகமா இருக்கா. ஃபாதர் என் வீட்டுக்கிட்ட பேசாம நாய் மாதிரி படைப்பார். என் வீட்டுக்கிட்ட பேசுறாங்க எவ்வளவுதான் அவன் இல்லையா? எதை உண்கிறாரோ நம்ம சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. பட் அதாவது எதை உண்கிறாரோ அப்பாவே அவன் மாறுகிறார். நீங்க நிறைய கிடைச்சாங்க வெஜிடேரியன் வந்துட்டே இருக்காங்க. என்னது சைவம் இருக்கு நம்ம சொல்றோம். ஃபாரின்ல எல்லாம் நிறைய பேர் கிடைச்சாங்க, அதை விட்டுட்டு சைவ உணவுக்கு பாரம். என்ன எதோ ஒன்று அல்லாவே மாறுகிறோம் பாருங்களே. அப்படின்னா நான் ஒவ்வொரு நாள் நற்கரை பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நற்கரையை வாங்குறோம்ல. நற்கரை யாருக்கா? அப்புறம் என்ன மாறணும்? சத்தமா சொல்லுங்க, மாறமா? அப்படி நீங்க மாறுறீங்களா? எப்படிங்களா கேள்வி இல்லையே, மாறலையே. கோயில சம்பளத்தா இருக்கும், பக்தியா இருக்காங்க, இந்த அம்மா எவ்வளவு பக்தியா இருக்குது, இந்த அண்ணாச்சி எவ்வளவு பக்தியா இருக்காரு. கோயில சம்பளசமா இருக்கிறாங்க, வெளியே போனா பிசாசா மாறிடுறாங்க. அப்படித்தானா?
ஏம்மா நீ கோயில எவ்வளவு பக்தியா சமரசமா இருக்கீங்க, வீட்டுல எப்படி இருந்தாலும் அப்படிதான். மண்பார்ந்தவர்களே, இயேசுவை நற்கரை இருக்கிறோம் என்றால் மதுவாகவே மாற வேண்டும். நம் பார்க்கிற பார்வை இயேசு பார்வை போல இருக்க வேண்டும். நம்முடைய கரங்கள் இயேசு கரங்களை போல இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை இயேசு சிந்தனை போல இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் யாரும் அவ்வளவு அருமையான பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை இல்லை. ஏன்னா ஏன் தெரியுமா, நம்ம நடத்த ஒரு சம்பிரதாயம் ஆகிட்டோம். வந்தா போதும் அப்படின்னு. ரெண்டாவது நற்கருக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஒரு தடவை ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு பங்குல கிறிஸ்துவ திருவிழா என்ன தரணும், என்ன தரணும், இதுல அதே தர மாட்டேங்குது. என்ன தரணும்? எல்லாரும் ஆமன் சொல்லணும். புரியுதா? அப்படியே ஒரு பல வச்சுக்க ஆமன் சொன்னாதான் எனக்கு தெரியும். அப்படி வச்சுக்க நீங்க ஆமன் சொன்னா வரும். ஆமன் சொல்லணும் இல்லையா? ஒரு பக்கம் தான் ஆமன் ஆமன். ஒரு பையன் வந்தான், கிறிஸ்துவ திருவிழா தேங்க்யூ ஃபாதர் போயிட்டான். சும்மா சொன்னேன் பழக்கம். ஒரு அம்மாவுக்கு 30 நிலைக்கு சாப்பிட அப்படி கொண்டு போற ஆபத்து போறாங்க, நாத்திரிக்கிறார் பழக்கம். ஒரு அம்மா நான் போறேன் கொண்டு போறேன், கையில உள்ள வச்சிருக்காங்க, கீழே உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பழக்கத்துல நான் போயிட்டு இருக்கேன், பிள்ளைய மடியில போட்டுட்டு பாரு. அப்ப என்ன மரியாதை கொடுக்குறது இல்லையா? ஒரு பழம் சொல்லுவாங்க, நாய்க்கு கிடைத்த தெங்கப்பழம் போல. ஒரு நாய்கிட்ட போய் இந்த தேங்காய் வச்சிருக்க என்ன செய்யல, உருட்டிட்டே தெரியுமா? உள்ள உடைக்கணும். அழகான தேங்காய் இருக்குது, உடலுக்கு உள்ளுக்கு நல்லா அருமையான ஒரு தேங்காய் தெரியுமா? நாய்க்கு உருட்டிட்டே அவ்வளவு நற்கரைக்கு உருட்டிட்டே இருக்கும். அந்த உடச்சுக்குள்ள போனோம்னு இல்லை. இங்க போய் பாருங்க, அந்த அற்புதம் தெரியும். இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ இருக்குதா இருக்கீங்களா? அவரை வாங்க. உங்க வீட்டுல கஷ்டமா இருந்தா போய் குவாட்டரை போடுறாரு, டாக்டர்ல போய் குவாட்டர் இங்க உட்காரு, ஆட்டு மூலமா பேசு, ஆடு கொடுத்துக்கொள்ளதான் பேசணும் பாருங்க. அதான் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியம். சொல்லிட்டே இருக்கலாம். அவங்க பார்த்த துறை மக்கள் இந்த நாடு நற்கருடைய வாழ்க்கையில மையமாக அமைய வேண்டும். நற்கரை நம்மை இயக்க வேண்டும். ஆகவே அந்த ஒரு இடத்திற்காக நற்கரை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உறவுகளை இணைக்க வேண்டும். இந்த திருவடி நன்றாலும் இறைவன் நம்மை நாம் எடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தாம் ஆடு விழுந்து விசுவாசத்தை அறிவிக்கிறோம். Nadu
அன்பின் பரலோக தந்தையே, இதோ நாங்கள் எழுப்பியிருக்கிற ஜெபங்களை எங்களுடைய தகுதியின் பொருட்டு பாராமல் உங்களுடைய இரக்கத்தின் பொருட்டும் நற்கரையிலிருந்து ஜீவித்து எங்களுக்காக வாழ்ந்து எங்களையே நேசிக்கின்ற மேலான உடைய அன்பின் நிமித்தம் கேட்டு நாங்கள் உங்களுடைய அன்பிலும் அருளிலும் வளர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கண்காணுகின்றோம். அதனால் அவைக்கு ஒற்றுமை அமைதியாகி படைகளை கண்கள் தந்து அருள்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை துயவரான தந்தை என்று உள்ள எல்லாம் பல இறைவன் ஆண்டவராக வழியாக என்னால் விடுதல் கண்டு செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியமாகும் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையில் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்தில் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சி ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை இவ் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றனர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை மொழி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நான் விண்ணக சாயலை பெறுமாறு இத்தனை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றவாகவே விண்ணகத்திலும் மண்டலத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றன. வாழவர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் முடிவின்றி பாடுவதாவது. Yeah.
மெய்யாகவே தூயவர் தூய் அழைத்திருக்க போற்று ஆவியுடைய ஆவியை பொழுதி காடுகளை தீர்ப்படுத்த உண்மை வேண்டிய விவாதங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனும் இரத்தமுமாக இருக்கவே மாறுவதாக அவர் பாடுபட உடல் கழிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிறு கடித்தக்கூடியதாக அனைவரும் திரண்டு பெற்று விடுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புகள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்திட வேண்டும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளுவீங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வு ஆடுகின்றோம். ஆட்டமை உலகமும் பரவி மற்றும் அவை நினைவு திருத்தந்தை பிரான்சிஸ் ஸ்டீபன் எல்லா திருநிலைகளாயினரோடு மற்றும் அவை எனக்கு நிறைவு பெற செய்தார்கள். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியை நடக்குமாயும் கடவுள் கணித்தாயா மரியா உடைய கணவரான யோசேப்பு ராயப்பட்டு சென்ற பெண்கள் சுபாச ஞான தலப்பு சமேரியா ஜான் மரிய வியான் புரித சம்மாள் என்னுடைய பாதுகாப்பு அந்தோனியா கித்தேரியம்மாள் திருத்துதர்கள் இவ்வுலகம் போதராய் புரித அனைவருடன் நாம் நிலைப்பாட்டில் பங்களும் பகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வெள்ளேற்று வரவர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரெல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவனுடைய துணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுலகிலும்
கண்டிப்பாக நடந்து ஆடுகிற இந்த உயரான பாவத்தை எப்போது விடுதலை பெற்று யாரும் விளக்கமே துலமாயிருப்போம். அவர்கள் எதிர்க்கும் பேரிடத்திற்கு மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை காலம் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துவதை பொழிந்தேன் பாவங்களை பாராமல் பத்திரமாய் நம்பிக்கை கண்ணோக்கி ஒரு ஏற்பதற்கு அமைதிக்கு வழிபடுகிறார். இந்த வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீங்களே. ஆண்டுடைய உங்களுடைய அமைதி அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்குகின்றவர். சபைக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். நம்மை காத்து நித்தியமாக அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆ
அன்பார்ந்த மக்களே, ஒருமுறை உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்தி சொல்றீங்க. கடுமையான மிகவும் நன்றி. அவை நாம் இணைந்து பயணிப்போம், இணைந்து செயல்படுவோம். தூய பதுமை அந்த முன்னே நம்மோடு இருக்க வேண்டும். புதுமைகளை வல்ல கூடி அனுப்புகிற அருமையான விடுதலை நீங்கள் பாதுகாவலாக கொண்டிருக்காகவே அவருடைய அருளும் அவருடைய இறக்கமும் அவருடைய வேண்டலும் எப்பொழுது நமக்காக இருக்க வேண்டும் தெரிவிப்போம். அடைய முடந்தால் படியிட்டு கிறிஸ்து பிரபு இப்படியாண்டு இறைவன் செல்வது பண்பார்கள். இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அவர்களை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தி சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆசைகளை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகமும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறைவார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த இருபடி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கி திருப்பணிகளாக எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆபத்தை எம்மை தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிறுவுவதாக. மூவரும் கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மக்களே, ரெண்டு நிமிஷம் உட்காந்து ஒரு நிமிஷம் வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாம் நல்லா வழிபாட்டுக்கு சரியா, நல்லா வழிபாட்டுக்கு வரணும். உங்களுக்கு இங்க 2வது நாளா பார்ப்பாங்க சுபகிழமை 2 நாள் இல்லையா? 2 நாள் 7 மணிக்கு இல்லையா? மாலை 7 மணிக்கு இல்லையா? பூசை வரணும். நான் பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும். சும்மா நான் பூசை வைக்க நீ எங்க போய் கறிக்குழம்பு வச்சுக்கிட்டு கூட்டுக்கு வந்துடுறாங்க, தட்டி வெளிக்கிறது. அப்புறம் சோறு தான் முடிக்கிறேன். அதனால எல்லாரும் பூசை வரணும், நல்லபடியா இருக்கணும். உங்களை பாவம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறிய பந்தாக இருந்தாலும் அருமையாக பாடுவீர்கள். அருமையான ஒரு நல்ல ஒரு பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க, நல்லா சிறப்பிக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. எனக்குன்னா அது சந்தோஷம். ஒரு பெரியவங்க வாசிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தால் நம்ம ஒரு கிடைக்க பெரிய ஒரு சில பேர் வாசிக்கணும். பெரியவங்க வாசிக்க கூப்பிட்டா வரமாட்டாங்க, அதை எக்ஸ்ட்ரா கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. பூவெல்லாம் போட்டு நமக்கு குப்பை ஆயிடுச்சு, அதை பெருக்கிறதுக்கு அப்புறம் நல்லபடியாக மகிழ்ச்சி. ஆகவே முக்கியமான தான் கோயிலுக்கு வந்து எப்படி வரணும்? கோயிலுக்கு வரும்போது கை வீசம்மா, கை வீசு. கடைக்கு போலாம், கை வீசு. முட்டாய் வாங்கலாம், முட்டாய் கிடையாது. என்ன எப்படி வரணும்? பைபிள் வரணும். நிறைய பேர் பைபிள் இருக்கணும், கொஞ்சம் வச்சிருக்காங்க. யாரும் பைபிள் படிச்சிருக்கீங்க பார்ப்போம், கை தந்துருங்க. பரவாயில்ல. அப்ப எதுவுமே சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் விட்டுட்டீங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, எல்லாரும் வாசிக்க தெரியும். பார்த்து டீச்சர் தான் தெரியும், எல்லாரும் பார்த்தாலும் டீச்சர் தான் தெரியும். உள்ள யாருக்கு ஸ்கூல் பிள்ளைங்க டீச்சர், நம்ம வீட்டுக்காரருக்கு டீச்சர் அப்படிதான் தெரியும். அதனால எல்லாரும் பைபிள் பண்ணுங்க, சரியா? மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உமது திருவுடலை திருநத்தத்தை நாங்கள் உலகில் உட்கொள்வது உமது இறை தன்மை சுவைத்து பெறுவது முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தால் என்றும் மகிழ்ந்திருக்கார்கள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்திலும் பதுமையந்தோடு யாரும் பாதுகாவலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் கதை தொடர்கின்றது.
எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கோயிலே இன்னைக்கு புத்துணர்ச்சி பெற்றிருக்கு. புது ஃபாதர் வந்திருக்காங்க. நமக்கு தந்தை டேவிட் சகாயம் வல்லன் அவர்கள் நமக்காக இங்கே 5 வருஷம் நமக்காக நம்ம கோயிலில் பாடுவோம். எனக்கு சந்தோஷப்படுறேன். ஊர் மக்கள் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக நம்ம தந்தை டேவிட் சகாயம் வல்லன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் ஒரே பிதாவுக்கு எல்லாரும் மகிழ்ச்சி மறுபடியும் சொல்றேன். பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆன்மீகம் சரியா, நான் ரொம்ப ஆன்மீகம் கரெக்டாக இருக்கும். ஆன்மீகம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக இருக்கும். வீரனாலும் சரிதான், அதனாலும் சரிதான். அப்படி நான் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா அருமையாக செயல்படுறீங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்க தான் செயல்படுவீங்க இல்லையா? நான் எவ்வளவுதான் பண்ணாலும் நிறைய இருக்கு. பக்கம் தூங்க விட மாட்டேன். எல்லாம் ஆக்டிவா வச்சு பண்ணுறாங்க. இப்படியே போட்டு அது இது டான்ஸ் இருக்கு. சின்னவங்க பெரியவங்க டான்ஸ் ஆகும். அதனால அப்படி வச்சுக்கிடுவோம், செழிப்பா வச்சுக்கிடுவோம். அதெல்லாம் பேசுறா கோயிலுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா? நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதா அப்படி ஆலயத்துக்குள்ள இந்த பக்தியும் மரியாதை ஆலயத்துக்கு கட்டாயம் கொடுக்கலாம். அது நிச்சயம் கொடுப்பீங்க. நல்லா படிச்ச பெரிய ஆட்களாக இருக்கீங்க. நல்லா படிச்சு நல்லா எஜுகேட்டடா நல்லா ரிஃபைண்டா இருக்கு. அதனால மகிழ்ச்சி. அவங்களோட வந்து நான் இருப்பேன். நான் இந்த பூ எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாலை போடுறது, பூ போடுறது, துண்டு போடுறதுதான் நோ. இது உங்களுடைய வேண்டாம் சொன்னா வருத்தப்படுவாங்க இல்லையா? பால் வேண்டாம் சொல்லிட்டாங்க இல்லையா? அதுக்காக இந்த பூ போடுறதுக்கு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. வேண்டாம் பாதுகாப்பு வேண்டு கவனமா இருக்கு. உனக்கு மேல யாரெல்லாம் தோத்திரமா சொல்றானோ அவட நம்ம கவனமா இருக்கு. எல்லாம் அப்படி கிடையாது. பட் சொல்றேன், எனக்கு அது இந்த உண்மையாவே உங்களுடைய உள்ளத்தை வச்சுக்கீங்க. நம்ம ஃபாதர், நம்ம பிள்ளை, எனக்கு எந்த பாப்பாடு இல்லை. எல்லாம் என் பிள்ளைங்க, எல்லாரும் என் பிள்ளைங்க. ஒரு பிள்ளைங்களெல்லாம் பகுதி ஞானத்துல எல்லாரும் என் பிள்ளைங்க. எந்த மாதிரி எந்த பாப்பாடு பார்க்க மாட்டேன். ஏழை பணக்காரன் ஒரு இல்லை. எல்லாம் எப்போ வர்றாங்க எனக்கு ரொம்ப இதா போச்சு. நான் பெரிய ஆள் இருந்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டேன். நீங்க பெரிய ஆள் இருந்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டேன். நானே ரொம்ப இதா தான் சிம்பிளா தான் இருப்பேன். அதனால பார்த்து சொல்லுங்க. மகிழ்ச்சி. இன்னும் நிறைய காரியங்கள் செயல்படும். எல்லாம் சபைகளா இருக்கு இல்லையா? என்னென்ன சபைகளா சொல்லுங்க. திருக்குடும்ப சபை, மாதா சபை, மரியாதை சேனை, பந்தலக் சபை இல்லை. மண்டல சபை இருக்கு. வேற இளைஞர்களுக்கு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஒருத்தரை இளைஞர் சபை கிடையாது. ஓகே, ரைட். அது சொல்றது இல்லையா? இன்னும் ஒரு சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் இது பண்ணுங்க, செயல்படுங்க. பந்து உற்சாகம் ஆகும். சரியா நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ உங்களுடைய ஆசை உங்களை கூட்டம் வைங்க. அங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்குல்ல. ஒரு 4 பேர் எல்லாம் கூப்பிடுறோம். கோயில கூப்பிடும். அப்போ கிட்ட பேசி நம்ம பேசுறோம். சரியா? நன்றி.
மதுவை புனிதர் அந்தோணியாரே உம் திருத்தலம் தேடி வந்தோம். கடை கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். கடை கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா வாழ்வருளும். மதுவை புனிதர் அந்தோணியாரே உம் திருத்தலம் தேடி வந்தோம். கடை கண் பாரும் கவலைகள் போக்கும் குறையில்லா
பாதுவை